வீட்டுலதான் டிவி பாத்துட்டு இருக்கேன். இனி கொஞ்ச நேரத்துல தங்கராணி வீடு வர போன பத்துக்க. நீ ஃப்ரீயா இருந்தா வாரியா? என்ன உன்னை யா வீட்டுக்கு கூப்பிட்டதுக்கு தான் இப்ப போனே எடுத்தேன். தங்கராணிட்ட சொல்லிட்டேன். அவ மோகன கூட்டிட்டு இங்க வரேன்னு சொல்லிட்டா. நீ இங்க வந்துரு. என்னடே ரெண்டு பேரும் கிடந்து போட்டியே போட்டு எடுக்கறிய? அண்ணனை போட்டு அங்க இங்கன்னு போட்டு அழைக்காளுவ. என்னனே அழைச்சேன்? ஒரு விஷயமா தான் கூப்பிட்டே. நீ இங்க வா. அவ இங்க வந்துருவா. சரி ஏதோ சொல்லியா? யாரெல்லாம் வரணும்? யாரெல்லாம் வரணும் இருக்கீங்களோ எல்லாரும் வாங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சரி சரி சுமதிட்ட கேட்டு பாக்கி. அம்மாயி அப்பையும் எப்படி வாரவன்னு தெரியல பத்துக்க. நாங்க ரெண்டு பேரும் வாரோம். சரி நீ வந்துரு. இங்க சாப்பிடறதுக்கு கனெக்ட் பண்ணி வந்துருங்க. சரிம்மா வாரே பை. சுமதிட்ட கேட்காமலே சொல்லியாச்சே. போய் கேட்டா என்ன சொல்லியாலோ? கிச்சன்ல தானே நின்னுட்டு இருந்தா. சுமதி சுமதிமா என்னங்க? ராணியவி வீட்டுக்கு வாரியான்னு கூப்பிட்டா பத்துக்க. போயிட்டு வந்துருமா? ராணி கூப்பிட்டாளா? என்னத்துக்கா? எதுக்குன்னு சொல்ல மாட்டேக்கா பத்துக்க. ஒரு விஷயமா தான் கூட்டியே வான்னு சொன்னா. மைனியும் கூட்டிட்டு வான்னு சொன்னா. வாரியா? என்னத்துக்குன்னு தெரியலையே. நீங்க இப்ப போறீங்களோ? ஆமாமா நீயும் வா. கார்ல தானே? ஆமா வேற இதுல போவேன். கார்ல தான். வாரேன். இந்த டீயை குடிச்சிட்டு போமா. டீ போட்டுட்டு இருக்கேன். டீ போடுதியா? காலையில தான் டீ குடிச்சாச்சுல. மாதிரி என்னத்துக்கு திரும்ப போட்டுட்டு இருக்கா? ஏங்க காலையில சாப்பாடு சாப்பிட்ட உடனே ஒரு டீ குடிக்கலன்னு வைங்க, எனக்கு அந்த நாளே நல்லா ஓடாத மாதிரி இருக்கும். அதனால எனக்காண்டி போட்டுட்டு இருக்கேன். வேணும்னா குடிங்க, இல்லனா விடுங்க. டீ அப்படி குடிக்காதுன்னு சொன்னா நீ கேட்க மாட்டா. என்னவும் செய். போவாங்க. நேருங்க அதிரசம் சாப்பிட்டீங்களா? இது யார் செஞ்சா? சித்ரா தான். காலையிலே செஞ்சு வச்சுட்டு போயிட்டு பார்த்துட்டுங்க. நேற்றுக்கு யார்ட்டையும் அதிரசம் திங்கன்னு போல இருக்குன்ட்டு இன்னைக்கு செஞ்சுட்டா. மத்தியானம் சோறு பொங்கதுக்கு வரலாவா? அவ பிள்ளைய பள்ளிடத்துல கொண்டு சேர்க்க போயிருக்கா. ரூபா இல்லாம இன்னும் பிள்ளைய சேர்க்காம இருந்திருக்கா. இன்னைக்கு காலையில கேக்கேன், இல்லக்கா ஃபீஸ் இல்ல, கொஞ்ச நாள் கழிச்சு சேர்க்கலான் இருக்கேன்னு சொல்லியா. ஐயே என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்க கூடாதா? அதுதான் நானும் யோசனேன். அந்தால என்கிட்ட ரூபாய் தூக்கி கொடுத்துருக்கேன் ஒரு 30,000. 2 பிள்ளைகளுக்கும் கட்டணும் போல. அதான் கெட்டி அந்தால சேர்த்து விட்டுட்டு மாதிரி வாரேன்னு சொன்னா. சரி போயிட்டு வாமான்னு சொல்லியிருக்கேன். அப்படியா? அதான் இன்னும் காணலையோ? இல்லன்னா மத்தியானத்துக்கு வேலையில அறக்க பறக்க செஞ்சுட்டு எடுப்பால. ஆமா ஆமா. இப்ப நம்ம வெளியே போறதுனால அவ வேண்டான்னு நினைக்கேன். வீட்டுல இரு வராண்டான்னு சொல்லிருட்டா. சொல்லிரு. ராணி வேற மத்தியானம் சாப்பாட்டு கணக்கு பண்ணி வானேன்னு கூப்பிட்டாவதுக்க. இதெல்லாம் சொன்னாலா? ஆமாமா. ஆனாலும் உங்க தங்கச்சி மார்வ உங்ககிட்ட மட்டும்தான் போன் பண்ணி பேசியல்வ. என்கிட்ட பேசியே மாட்டக்கா. நானே அடிச்சா மட்டும் நல்லா பேசிக்கிடாள்வ. அவளால அடிச்சு எனக்காவது மைனி எப்படி இருக்கிறீன்னு கேட்காள்வலா. அண்ணன் மேல அவ்வளவு பாசம். இருக்கட்டும் இருக்கட்டும். இன்னங்க அதிரசத்தை எடுத்து சாப்பிட்டு பாருங்க. அதிரசமே ரொம்ப பிடிக்காது. சரி ஒன்னு எடுத்து சாப்பிட்டு பாக்கேன். நீ ஒன்னு எடுத்துக்க. இப்பதான் சாப்பிட்டு பாத்தேங்க. நல்லா இருக்குவா? நீங்க சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. சரி சரி. நல்லா இருக்க. ஃபுல்லா வீட்லயே எல்லாத்தையும் வச்சு செஞ்சிருக்கா. அழகா செஞ்சிருக்கா. அப்படிக்க நல்லா டேஸ்டா இருக்கு. சரி சரி அந்த ஒன்னையும் சாப்பிடுங்க. சரிம்மா நீ சீக்கிரம் டீயை குடிச்சிட்டு கிளம்பு போவோம். ஆட்டுங்க. நாங்க ஹால்ல போய் உட்காரு. என்ன ஆட்டு ஆட்டு. அண்ணனு வாரேன்னு சொல்லிட்டு அந்த மீன் கறல இன்னும் காணல. எப்ப வாங்கி முளை வரைச்சி கூட்டி வச்சு குழம்பு வைக்குது. ஏமா ஏமாக்கா எதுக்குமே இந்த வசந்தியத்தை உள்ள விட்டிய? அவங்க வந்து பாருங்க அழகா ஏசி போட்டு படுத்து கிடக்காவ. ஏசி போட்டாளா? ஏசி எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னு சொன்னா அதனால போன்னு சொன்னேன். எதுக்கு நீ போட்டு கொடுத்தா? போய் போட்டு கொடுக்காம என்ன செய்ய? கேட்கும்போது கேட்டா போட்டு தான் கொடுத்தாவணும். இல்லனா மூஞ்சல ஏழு முளத்துக்கு நீட்டி வைப்பவ. அத போட்டு கொடுத்தேன். சொல்ல வேண்டியது நட்டி பகல்ல எல்லாம் ஏசி போடக்கூடாதுன்னு. இரு வாரே. இதுல இரண்டு மீன் கரண்டி வந்தவன பிடிச்சு வை. சரியா வருவாம ஒரு துவாசி நிம்மதி உட்கார்ந்து சாப்பிட விட மாட்டேக்காவ. இப்பதான் எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். சரி மக்கா கோவப்படாத. கொஞ்சம் இரு ரெண்டு அரைப்பு கொடுத்துட்டு வரேன். போங்க போங்க. இந்த அண்ணி எப்போ வருவாங்களோ தெரியலையே. வசந்தி வசந்தி. ஆஹா இதெல்லாம் சொர்க்கம். என்ன நல்லா இருக்குது. என்ன நீ அது படும் பாடுபட்டாயாவது ஒரு ஏசியை மட்டும் வாங்கி மாட்டிரணும். வசந்தி ஏக்கா என்ன என்ன வசந்தி பண்ணிட்டு இருக்கா? பார்த்தா தெரியலையாக்கா ஏசி காத்து வாங்கிட்டு இருக்கேன். வசந்தி சும்மா இருமா. பகல்ல எல்லாம் போட்டா நிறைய கரண்ட் பில் ஆகும்னு சொன்னவ. ஏக்கா அப்ப நீங்களா பகல்ல போடவே மாட்டீல? வெயில் பகல்ல தான அடிக்கும். என்னத்துக்கு மாதிரி ஏசி வாங்குனீங்க? நாங்க என்னத்துக்கு வாங்கிட்டு போறோம்? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? இப்படி போட்டு படுத்தடக்கா. எந்திரிமா. எந்திரிக்க. ஏசி வாங்கணும்னு ரொம்ப ஓவரா தான் பண்ணிட்டு இருக்காவ. எவ்வளவு நல்லவியா நினைச்சேன். இப்படி இருக்காவல. ஏமா நல்லவதான். எல்லாத்துக்கும் நான் நல்லவளா இருந்தேன் வையே. என் தலையிலேயே வச்சு அம்மி அரைச்சிருவிய. சொல்ல வேண்டியதுக்கு சொல்லிதாமா அவனும். சரிக்கா சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. போறேங்க. எங்க போற? எங்க வீட்டுக்கு போவேன். வேற எங்க போவேன்? போயிட்டு வாரேன்னு சொல்லிட்டு போ வசந்தி. எங்கனால போறேங்காத. ஏக்கா வந்தாதானக்கா வாரேன்னு சொல்லணும். இனி அவ்வளவுதான். உங்களுக்கு எனக்கு எந்த இதுவும் கிடையாது. அதுக்கு தான் போறேன்னு சொன்னேன். இப்ப என்னத்த சொல்லிவிட்டா நீ இப்படி மூஞ்சி எடுத்துட்டு போற? எம்மா இவரெல்லாம் வச்சுக்கிட்டு சமாளிக்கவே முடிய மாட்டேங்குது. நரிக்கு கொஞ்சம் இலக்கார
பொம்மி வெளியே உட்கார்ந்திருக்கா. மைனியார தேடிட்டு இருந்திருப்பாளா இருக்கும். அண்ணி வாங்க. வாரே வாரே. அண்ணி அவளை கொடுங்க, நான் வச்சுக்கிட்டேன். பொம்மி வீட்டுக்குள்ள போய் தாரேன், கீழே போட்டுருவாங்கன்னு தந்தா. உள்ள உட்காரு தாரேன் மடியில. சரி அண்ணி, உள்ள வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க. ஓ என்னைய பாக்கிறதுக்காண்டி கூப்பிடல, பாப்பாயை பார்க்கணும்னு தான் கூப்பிட்டியா? ஐயோ அப்படி இல்ல நீ, நீங்க இல்லாம உங்களை நான் எவ்வளவு மிஸ் பண்ணேன் தெரியுமா? ரொம்ப இதா இருந்துச்சு எனக்கு. அதான் நீ வர போறேனே, இங்க தான் இருக்க போறேன் பொம்மி. ஓகே நீ இப்போ உள்ள வாங்க. மாமா நீங்களும் வாங்க. சரிம்மா. டியூட்டிக்கு வர நேரம் ஆயிட்ட. சரி உள்ள போய் லேசத்தால ஏகான்சிட்டு வாடிடுவோம். எப்பா வீட்டுக்குள்ள வந்த உடனே கமகமான மீன் குழம்பு மணக்குதே. ஆமா நீ உங்களுக்காண்டி தான் அம்மா செஞ்சாவே. அம்மா வைக்க மீன் குழம்பு நல்லா டேஸ்டா இருக்கும், சாப்பிடுவீங்களா? அதான் அன்னைக்கு மத்தியானம் நீங்க சாப்பிட்டு போணும்னு செஞ்சிருக்காவே. ஓ சூப்பர். வாங்க மாமா உட்காருங்க. பரவாயில்லம்மா. நான் வந்துட்டேன். என்னை வாங்க உட்காருங்க. நீ சிந்துமா அத்தை எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மக்களே. பிள்ளை எப்படி இருக்கா? நான் இருக்கல்ல உங்க பியாத்தி. எப்படி முழிச்சு பாத்துட்டு இருக்கா பாருங்க குறுகுறுன்னு. ஆமா கொண்ட பிள்ளைய செல்ல குட்டிமா, என் பப்பளு குட்டிமா. பாட்டி மக்களே. செல்லக்குட்டி பாட்டி சிரிமோல. என்ன சிரிக்க மாட்டேங்கிறிய? கொஞ்சம் சிரி மக்களே. என்னம்மா சிரிக்க மாட்டேங்காளோ? ஆமா பாரு எப்படி பாக்கானு. மாமி இப்பதானே கொஞ்சம் விவரம் தெரிஞ்சுட்டு உங்களை பாக்க, அதனாலதான் அப்படி இருக்கா. இன்னும் கொஞ்ச நாள்ல நல்லா பழகிடுவா. ஆமா அதுக்கப்புறம் எங்களதான் மறந்துடுவா. ஐயா என்னை அப்படி மறக்க அளவுக்குலாம் அவளை விடாமலாம் நான் இருக்க மாட்டேன். நீங்களும் வந்து பாருங்க, வாரத்துக்கு ஒருக்கா அவளும் உங்க வீட்டுக்கு வருவா. ரொம்ப சந்தோஷம். என்னை உட்காருங்க. இல்ல எனக்கு டியூட்டிக்கு போன நேரம் ஆயிட்டு. சிந்துங்க வாரேன்னு சொன்னனாலதான் கொண்டு விட்டுட்டு போலான்னு வந்தேன். ஆமா மாமியா எங்க அப்பா போட்டு. சே வந்துட்டு எதுவுமே குடிக்காம போறியல. ஐயோ பரவாயில்ல, நம்ம வீடு தானே, எப்பனாலும் வந்து சாப்பிட்டுக்கிடலாம் குடிச்சுக்கிடலாம். இப்ப போயிட்டு வரேன். சரிண்ணே. இப்ப பைக்ல இருந்து இந்த கம்பு போய் எடுக்கல. ஆமாம்மா பைக்ல தான் இருக்கு. அதை மட்டும் எடுத்துட்டு வந்துருங்க. சரிம்மா. என்ன கம்பு பை? ஏதே உங்களுக்கு சேலை மாதிரி பொம்மிக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்திருக்கு. அவனுக்கு உங்க அண்ணன் செலக்ட் பண்ணிக்கிடுவாங்களாம். அசோகால நாங்க பாக்கிறதுக்கே நேரம் ஆயிட்டா, அந்த அளவுக்கு வேற கடையில நாங்க எடுத்துக்கிட்டோம்னு சொல்லிட்டாவ. சரிம்மா, எனக்கும் சேலை பெறவ நானே எடுத்துக்கிடுவேன். எடுக்காட்டாலும் பிரச்சனை இல்ல. ஐயா அத்தை நாங்க எடுத்து வந்ததா இருக்கணும்ல, பாருங்க உங்களுக்கே பிடிக்கும். சிந்து அண்ணா. சரிப்பா நீங்க இப்ப போவாங்க. சரிம்மா போயிட்டு வரேன். சரிண்ணே. எத்தை ஓபன் பண்ணி பாப்போமா? சரிம்மா அதுல இரு. பொம்மிமா ஒரு பாய் எடுத்துட்டு வா, பிள்ளைய கடத்தி போடுவோம். பாயிலையா? ஆமா ஏன்? பாயில அவ படுக்கவே மாட்டேன் மாமியா. நான் பாயில அவளை படுக்க வச்சதே இல்ல, பெட்ல தான் ஃபுல்லா போடுவேன். அன்னைக்கு ஒரு நாள் எங்கே பாயில படுக்க போட்டதுக்கு படுக்கவே மாட்டேன்டா. அப்படி அப்ப இந்த கட்டில படுக்க போடுவோமா? இதுலயுமே பெட் இல்லல்ல, வெறும் கட்டில் தானே இருக்கு, இதுல படுக்க மாட்டா. என்ன சிந்து பிள்ளை இப்படி ஆக்கி வச்சிருக்கா? இதுல என்ன இருக்குது? பொம்மி ஒரு பாய் எடுத்துட்டு வந்து மேல ஒரு டவல் எடுத்துட்டு வா, கொஞ்சம் புஸ் புஸ்னு இருக்க டவல். அத போட்டு அவளை படுக்க வைப்போம். ஏமா அப்படி டவல் இருக்குவா? புசு புசுன்னு டவல் நம்ம வீட்ல இல்லையே. தெரிஞ்சவா கொண்டாது வந்திருக்கலாம்லாமா? இங்க இருக்கும்னு நினைச்சேன், எனக்கு எப்படி இல்லன்னு தெரியும். சரி இந்த கட்டில போடுங்க, அழாம இருந்தா சரி. கீழே பாயில போடுவோம் சிந்து, பழகிடுவா. சரி மாமியா, அழுதா நீங்க தூக்கி வச்சிடுங்க. சரி பாப்போம். எல்லாத்துலயும் படுத்து பிள்ளை பழகண்டாமா. பொம்மி போய் எடுத்துட்டு வா. சரிம்மா. ஓய் வாளு, கீழே பாயில படுக்க மாட்டீல? நம்ம இருப்போம். எம்மா கொண்டு வந்துட்டேன், எதுல வைக்கணும்? அதுல அப்படி போடு. சரிம்மா. எம்மா கடத்துங்க. சரிம்மா படுத்துக்கிடுங்க. இப்ப அழ போறா. எம்மா அழ பாருங்கம்மா. அழக்கூடாது அழக்கூடாதுமா, அழக்கூடாது. இவிய ஒண்ணு சொன்னாலும் கேட்க மாட்டாவ, வந்த உடனே டென்ஷன் ஆக்கியவ. கீழெல்லாம் பிள்ளை படுத்து பழகணும்ல. படுத்துக்க படுத்துக்க. தூக்கை தூக்கை. சரி சரி தூக்கிட்டேம்ல, அழாத அழாத. எம்மா என்ன அழுவு. நானும் தான் 3 பிள்ளைகளை வளர்த்தேன், இப்படி கிடையாதுப்பா. மாமி கீழே போட்டா படுக்க மாட்டாங்க, நான் பிள்ளை வளர்க்கறது சரியில்லைன்னு சொல்ல வரிய. அப்படியெல்லாம் சொல்லல சிந்து, கீழெல்லாம் போட்டு எடுத்து பழக்கிருக்கணும்னு சொல்ல வரேன். அங்க பாயே கிடையாது, எங்கனாலும் பெட் தான். கீழே கூட பெட் போட்டுறப்ப அங்க படுத்துக்கிடுவா, அதனாலதான் அப்படி படுத்து பழகிட்டா. இதெல்லாம் ஒரு விஷயம் நீ இப்படி போட்டு சொல்லிட்டு இருக்கிறீங்க. அங்க பாருங்க அவ அழுதுட்டே இருக்கா. சரிம்மா சரிம்மா கீழே போடலன்னு. கீழே உட்காந்தாச்சு இருப்போம். சிந்து சேலையை காணி பாப்போம். சரி மாமி. அண்ணி எனக்கு உண்டு. ஆமா லெஹங்கா எடுத்துட்டேன். நல்லா இருக்கு பாருங்க மாமி, நல்லா இருக்கா? கையில தான் பாப்போம். எப்படி இருக்கு? கலர் நல்லா இருக்கு. இது என்ன பிளவுஸும் தச்சி இருக்குது? ஆமா அந்த சேலையோட மேட்ச் பிளவுஸ் அப்படியே வந்துரும், டிசைனர் பிளவுஸா. நீங்க இப்படியே போட்டுக்கிட வேண்டியதுதான். போட்டு பார்த்துட்டு உங்களுக்கு டைட் பண்ணா மட்டும் யார்ட்டையா டெய்லர்ட்ட கொடுத்து பிடிச்சுக்கிடுங்க. இவ்வளவு டிசைனா நான் பிளவுஸே போட மாட்டேனே. சின்ன பிள்ளையை போடிய மாதிரி இருக்குது. சிந்து நான் வேணா வேற எடுத்துக்கிட்டேன், இதை நீ போட்டுக்க. ஐயே மாமி, எங்க அம்மா ஆசைப்பட்டு எடுத்து தந்தா மாமியை விடுங்க, ஒரு நாளாவது கட்டிக்கிடுங்க. விலை எவ்வளவுமா? அதெல்லாம் சொல்ல மாட்டேன், நீங்க கேட்டுங்க.
சேலை நல்லாதான் இருக்குது, பிளவுஸ் மட்டும் வேற ஏதாவது போட்டு கட்டிக்கிடலாம். ஐயா மாமி, இந்த பிளவுஸ் போட்டாதான் இந்த சேலைக்கு அழகா இருக்கும். இதையே கட்டுங்க. பொம்மி நல்லா இருக்கலாம் சேலை? நல்லா இருக்கு அண்ணி. அண்ணி எனக்கு ஏடி அவ தருவா, ஏன் பறந்துகிட்டு இருக்கா? ஏதோ இவளுக்கு நாங்க துணியே வாங்கி கொடுக்காத மாதிரி முத துணி இப்பதான் வாங்கிட்டு போடிய மாதிரி அழவியா? அப்படி இல்லம்மா, எடுத்தது எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னுதான். அவளை ஏசானுங்க மாமி. எல்லாருக்கும் புது துணினா பார்க்க ஆர்வமா தானே இருக்கும். அதான் அவ கேப்பா. பள்ளி இடத்துக்கு போவான்னு சொன்னா லீவ் போட்டு வீட்டுல நடக்குது பாரு. எரும மாடு ஒரு சொல்லு பேச்சு கேட்காது. ஓ ஸ்கூல் உண்டு அப்படிதானே? நானும் மறந்தே போயிட்டேன். ஏன் ஸ்கூலுக்கு போல? நீங்க வாரேன்னு சொன்னீல்ல நீ, அதான் நான் போகல. குட்டி பாப்பா கூட விளையாடணும்ல, எங்க அப்பா தான் இருன்னு சொல்லிட்டாவ. அத்தனை தடவை நான் சொல்லியிருக்கேமா பள்ளி இடத்துக்கு ஒழுங்கா போவான்னு சொல்லிட்டு போவாம வீட்டுல கிடக்காது பாரு. எல்லாம் உங்க மாமனார சொல்லணும். விடுங்க விடுங்க, பொம்மிக்குள்ளதை எடுத்துருமா. இங்க பாரு எப்படி இருக்கு. வாவ் சூப்பரா இருக்கு. நான் இதே மாதிரில போட்டதே இல்ல நீ. ஏம்மா எதுக்கு இவளுக்கு இப்படி எடுத்து வச்சிருக்கா? ஏன் மாமி எப்படி எடுத்திருக்கேன்? இவ்வளவு கிராண்டா இவளுக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கு வேணுமா? சும்மா சாதா ஏதோ ஃப்ராக்கோ இல்லனா சுடிதாரோ எடுத்துக்கலாம்ல. லெஹங்காவை போய் எடுத்து கொடுத்திருக்கா அவளுக்கு. அவ இனி எத்தனை நாள் தான் இது போடுவா? அதெல்லாம் போடுவேன். வேலை எவ்வளவுமா? மாமி ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன், வேலையை மட்டும் கேட்காதுங்கன்னு சொல்லி. நீங்க பேசாம கேட்டுங்க. அவளுக்கு பிடிச்சிருக்கா அவ போடட்டு. பொம்மி என்னம்மா? தேங்க் யூ. வச்சு பாரு. எப்படி இருக்க நீ? சூப்பரா இருக்கு. தேங்க் யூ. ஆனா ஃபங்க்ஷன் அன்னைக்கு இத போட்டுட்டு இப்படி ரெட்டை குடுமி கட்டக்கூடாதுன்னு, ஒத்த குடுமி போட்டு பூ நிறைய வை. ஓகே நீ. ரெட்டை குடுமி என் மூஞ்சிக்கு நல்லா இல்லையோ? நல்லா இருக்குமா, வீட்டுக்குள்ள அத போட்டுக்க. லெஹங்கா போட்டுட்டு ரெட்டை குடுமி கட்டினா காமெடியா இருக்கும்ல, அதான் சொன்னேன். சரி சரி. சிந்துமா காலையில சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். தோசையும் சாம்பாரும். நீங்க எல்லாரும் சாப்பிட்டீங்களா? நான் இனிமேதான் சாப்பிடணும் பாத்துக்க. இட்லியை வச்சேன். நீ 2 சாப்பிடுதியா? தக்காளி சட்னி வச்சிருக்கேன். இல்ல வேண்டாம் மாமி, காஃபி மட்டும் போடுங்க. சரிம்மா. குட்டிமா உறங்கிட்டா? ஆமா. எம்மா போய் கடத்துங்க. எதுல கடத்த? கட்டில்ல போட்டா முழிச்சிருவாள்ல. ஆமா, நான் அங்க தொட்டில்ல தான் போடுவேன். தொட்டில் வரங்க இல்லையே, மேல அந்த கம்பிலே ஒரு சீலையை கோத்து போட்டுருமா. எப்படியும் போடுங்க மாமி, அவ அழாம இருந்தா போதும். அழைய மாட்டா பாரு, எவ்வளவு அழகா உறங்கியான்னு மட்டும் பாரு. ஒரு சீலை எடுத்துட்டு வரேன். இங்க முன் ரூம்லயே போட்டு விட்டுருவோம். இங்க வேண்டாம், அங்க பெட்ரூம்லயே போடுங்க. லேசா சத்தம் கேட்டாலும் முழிச்சிருவா. இன்னைக்கு ஏதோ அலுப்புல நல்லா உறங்கி நம்ம பேசினாலும் இல்லனால லேசா சத்தம் கூட கேட்டக்கூடாது. எப்பா இப்படி இல்லாம இந்த பிள்ளைகள் இருக்கு இப்போ. ஆமா சரி, அப்ப பெட்ரூம்லயே கடத்திடுவோம். கொஞ்சம் பிள்ளை இப்படி. சரி. முடி நிறைய வளர்ந்து கிடக்கு பத்தியா? ஆமா, இவளுக்குலாம் 1 வயசு வரை பாத்துட்டு இருக்க கூடாது. சீக்கிரம் மொட்டை போடணும்னு நினைக்கேன். ஒரு 9 மாசத்துல போட்டுருவோம். சரி மாமியா. இந்த ரூம்ல தொட்டில கட்டிட்டு கூப்பிடியும் பிள்ளைய கொண்டு வந்து கடத்து. ஆட்டு. மம்மி இந்த சேலையும் இதையும் மடிச்சு கொண்டு வை. ஃபங்க்ஷன் அன்னைக்கு கட்டிட்டு வந்து அழகா. சரி அண்ணி. கொண்டு உள்ள வச்சிரு. சரிம்மா. இங்க இவ்வளவு நேரம் உறங்கியாலோ. எங்க மாமியாருக்கு எனக்கு அந்த பிள்ளை விஷயத்துல நிறைய பிரச்சனை வர மாதிரி தெரியுது. கொஞ்ச நம்ம அடக்கி வாசிச்சுட்டு போக வேண்டியதான். என்ன சொன்னாலும் காதுல கேட்காம இருக்கணும். அப்பந்தான் சண்டை இல்லாம இருக்கும். சிந்துபா வந்து கடத்து. அதுக்குள்ள கட்டிட்டீல? ஆமாமா, ஒரு சீலையே அந்த சுத்தி போட்டு முடிச்சு போட வேண்டியதுன்னு கட்டியாச்சு. பிள்ளைய கொண்டு வந்து கடத்து. சரி சரி. இங்க பாத்தியா எப்படி கட்டியிருக்கேன்னு? பாத்தேன் நல்லா இருக்குவே. இது உங்க சீலையா? ஆமாமா, காட்டன்ல பிளெயின் சேலை பத்துக்க. இந்த ப்ளூ கலர் நம்மளுக்கு எங்க பார்த்தாலும் ரொம்ப பிடிக்கும். அந்தாலும் எடுத்தேன். இது அது கெட்டாம அந்தால வச்சிருந்தேனா. சரி, பிள்ளைக்காவது உதவுல. சரி கடத்தி. வா வா. லேசா அப்படியே ஆட்டி விடு. போதும். பிள்ளைய ஆட்டி உறங்க வைப்பியா? இல்ல, கையிலே தான் வச்சு உறங்க வைப்பேன். ஆட்டி ஆட்டி எனக்கு முதுகு வலிக்கும்ட்டு எப்படி தோல்ல போட்டு தட்டி கொடுப்பேன், உறங்கிடுவா. எல்லாம் வித்தியாசமா இருக்கும் சிந்து. பிள்ளைய போட்டு ஆட்டி ஆட்டி தான் நாங்கெல்லாம் உறங்க வைப்போம். என்ன கொஞ்சம் பெருசானா உனக்கு துவால விடுறது கஷ்டமா இருக்கும்ல, கையெல்லாம் வலிக்கும். அதுக்கு தான் தொட்டில ஃபர்ஸ்டே போட்டு பழக்கிறணும். சரி பரவாயில்ல மாமியா, அத நீங்க இருக்கிறீங்களா, நீங்க போட்டு ஆட்டுவீங்களா? ஆட்டிடலாம். சரி, மீன் குழம்பு சூடா இருக்குறதுக்கு இப்பதான் வச்சு முடிச்சேன். சாப்பிடுதியா? சத்தல சோற போட்டு சுடு சோறும் பொங்கி வச்சிருக்கேன். அதான் வீட்டுக்குள்ள வரும்போது நல்ல மனத்துல கொண்டாங்க சாப்பிடு. வா, அடுக்கலையில வந்து போட்டு சாப்பிடு. யாருக்கு வீட்டுக்கு வந்த மாதிரி கொண்டாங்கன்னு கேட்டுடக்கா. மாறி மாமியை போட்டு சாப்பிடு. வா. எத்தனை மீன் வேணாலும் வச்சு சாப்பிடு. உனக்காண்டிதான் செஞ்சிருக்கேன். சரி சரி.